தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை காமராஜர் சாலையில் மெட்ரோ பணிகளுக்காக தோண்டப்பட்டு வரும் பள்ளத்தால் அந்த பகுதியில் உள்ள எல்லையம்மன் கோயில் தெருவில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன், மெட்ரோ பணிக்காக அங்கு 10 வீடுகளில் இருக்கக்கூடிய வீடுகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு வீட்டில் குடியிருப்பவர்கள் எந்த விதத்தில் பாதிப்படைந்திருக்கின்றனர்? அங்கு இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் இதை பற்றி? சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளானது பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த சென்னை காமராஜர் சாலையில் பார்த்தோம் என்றால் 2023ஆம் ஆண்டு முதலே இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளானது நடைபெற்று வருகிறது. அதற்கான சுரங்கம் தோண்டும் பணிகளானதான் கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அப்பொழுதே இந்த பகுதியில் லேசான அந்த விரிசலானது விடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு 2 மாதங்களாக அதிகமாக பள்ளங்கள் தோண்டப்படுவதாலும் அதன் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் இந்த காமராஜர் சாலையில் உள்ள எல்லையம்மன் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் இந்த விரிசல் ஏற்பட்டு மிகவும் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக கூட இங்கே இருக்கக்கூடிய வீட்டில், அதாவது 3 மாடி வீட்டில் பார்த்தோம் என்றால் பால்கனி இடிந்து விழுந்து 3 பேருக்கு, அதாவது முதியவர்கள் 2 பேருக்கும் குழந்தை ஒருவருக்கும் என 3 பேருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்கள் கடந்த வாரம் தான் வீடு திரும்பியதாகவும் எனவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வீடுகளில் விரிசலானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்த விரிசலின் தாக்கமானது அதிகரித்து வருவதாக தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த வீடுகளில் விரிசல்களை பொறுத்தவரை எந்த அளவுக்கு இருக்கக்கூடும், மேலும் இந்த வீடுகளில் வசித்து வரும் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைந்துள்ளார் என்பது குறித்து அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த பகுதியில் இந்த மெட்ரோக்காக இப்போ ஃபுல்லாக அந்த விரிசலம் ஏற்பட்டுன்னு சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, எதனால் ஏற்பட்டுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல நீங்கள் இது பாதிப்பு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய வீடு, என் பேர் காசிநாதன். இந்த மெட்ரோ பணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தது. இந்த மெட்ரோ பணி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல வீட்டுகளில் பல பாதிப்பு ஏற்பட்டு இதனால் பல வீடு 1 வருஷம் முன்னாடி நாங்கள் மெட்ரோவில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் மெட்ரோ எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் இடிஞ்ச 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் இதில் பெரும் காயம் ஏற்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 1 வாரம் சிகிச்சையில் இருந்தாங்க. ஆனால் இதை பற்றி நாங்கள் மெட்ரோ கிட்ட பல முறை தகவல் சொல்லியும் மருத்துவமனையிலையும் பார்க்கல, வீடை பார்த்துட்டு போனாங்களே தவிர அதுக்கப்புறம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை மெட்ரோ. இது மெட்ரோவும் நடவடிக்கை சொல்லி அரசாங்கமும் இதில் தலையிட்டு இந்த மெட்ரோ மீது நடவடிக்கை எடுத்து அந்த அதிகாரி மீதையும் நடவடிக்கை எடுக்கணும். இது பாதிக்கப்பட்டு இன்னும் இது சரி செய்யாததுக்காக அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குதுன்னா அரசாங்கம் இதில் தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே சார். இப்போ இதனால் தினந்தோறும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க நீங்கள்? இப்போது இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு. எங்கள் வீட்டிலே ஒரு 6 பசங்க இருக்காங்க, ஸ்கூல் போகிற பசங்க. யாருமே ஸ்கூலுக்கு போக முடியல, எல்லாம் வெளியில் இருக்கோம். வீடு இல்லாமல் எல்லாம் அவசரப்படுறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, எடுத்துருப்பீங்க கேமராவில். அது பார்த்தீங்கன்னா யாருமே மாடிப்படி ஏற முடியாது. எல்லாம் வெளியிலேருந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கோம். ஆனால் மெட்ரோ நிர்வாகம் இது வரைக்கும் எந்த விதமான உத்தரவாதமும் தராமல் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். குறிப்பாக பொதுமக்களின் கருத்தாகவும் இங்கே இருக்கக்கூடிய வசிப்பவர்களின் பொதுமக்களின் கருத்தாகவும் பார்த்தோம் என்றால் இந்த மெட்ரோ நிர்வாகம் இந்த பிரச்சனைகள் குறித்தும் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தற்போது அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இங்கு 10க்கும் மேற்பட்ட வீடுகள் ஒன்றன் பின் ஒன்றன் பின்னணியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த வீடுகள் முழுவதுமே ஒன்றன் பின் ஒன்றாக இந்த விரிசல்களானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய வீடுகள் பார்த்தோம் என்றால் முழுமையாக பெரிதான விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதாகவும், மேலும் இந்த 2 வீடுகளுக்கு இடையே மட்டும் பார்த்தோன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் அளவிற்கு இந்த விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு வீடு மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய 10 வீடுகளிலுமே இது போன்ற விரிசல்கள் ஏற்பட்டு வருவதாலும் இந்த நில அதிர்வு காரணமாக, அதாவது இந்த மெட்ரோ பணிகள் தோண்டப்படும் நேரத்தில் நில அதிர்வு காரணமாக தான் இந்த விரிசலானது விரப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த வீடுகளில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படைய பகுதியாக இருந்தாலுமே கூட இந்த பகுதியில் அதிகமான தூசுகள் வருவதாலும் மிகவும் பாதிப்பாக இருப்பதாக தற்போது அவருடைய கருத்துக்களாக இருந்து வருகிறது. இந்த மெட்ரோ பணிகள் பொறுத்தவரையுமே உடனடியாக மாற்று இடத்திற்கு மாற்ற வேண்டும், இல்லை என்றால் அதற்கு மாற்று இடங்களாக கொடுக்க வேண்டும் என இந்த மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த விரிசல்களை பொறுத்தவரையுமே நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இதனால் ஏற்படும் பாதிப்புகள் பொறுத்தும் அதிகமாக பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். இது தொடர்ந்து பார்த்தோம் என்றால் இந்த பாதுகாப்பு பணிகளானது தீவிரப்படுத்த வேண்டும், மேலும் இந்த இடிந்து விழுந்த பால்கனிகளை சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. விரிவான விவரங்களை களத்திலிருந்து குடியிருப்பு வாசிகளுடன் உரையாடி பெற்றமைக்கு மிக்க நன்றி லட்சுமணன்.